ஈஷாய நமக. ஓம் சிவக வாலிச்சித்த திருவடிகள் பற்றி உயர் சபை கொண்டு அதனை கொண்டு இக்கலியுகத்தில் நல் உயர் மாந்தர்களை உருவாக்குகின்ற உயர்பணி செய்யும் உத்தம சித்தனே, அகமகிழ்வோடு உமையின் வடிவாய் பிரம்மரம்பாள் என்று அழைக்கப்படுகின்ற சக்தியாய், ஸ்ரீசைல நாதனோடு ஸ்ரீசைலம் என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் அமர்ந்திருக்கின்ற சக்தியாய் உம்மை வாழ்த்துவதில் ஆனந்தம் கொண்டு வந்தமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. சித்தன் என்ற நிலைதனில் அமர்ந்திருப்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் இன்று உம்மை நாடி வருவோர்களுக்கு சித்தன் என்ற பேறு கொடுத்து அந்நிலைதனில் அப்பேறு பெற்ற நிலைதனில் அப்பேருக்கான உண்மை நிலை எதுவென்பதை அவர்கள் உணரும் தன்மையை அதற்கு பின்பு கற்றுக் கொடுக்கின்ற சித்தனே, அந்நிலையின் மூலமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உம் சீடர்கள். சித்தன் என்பது எந்நிலை என்பது அது சிவநிலைக்கு செல்லுகின்ற ஆதி நிலை என்பதை அவர்கள் அறிய வேண்டும். அதற்கு முதலில் அடி பணிய வேண்டும். அடி பணிகின்ற பொழுது அடி என்றால் இயல்பில் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் உரைப்பதின் நோக்கம் ஏதென்றால், காலில் விழுந்து விட்டால் நூல் கிடைத்துவிடும், சித்தன் என்ற பேரு நிலைத்துவிடும் என்று நினைக்கின்றார்கள். கவனித்து கொள்ளவும், ஈசன் கால்களில் மட்டுமல்ல, பல்வேறு தேவ சித்த கணங்களின் கால்களில் இதற்கு முன்பிருந்த புராணங்களில் வீழ்ந்தோர் யாவரும் அரக்கர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். அவ்வரக்கர்களும் பிற்காலங்களில் சாபம் பெற்று அழிந்திருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது, காலில் விழுகின்ற நிலையை வைத்து ஒருவருடைய நிலை எதுவென்பதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. உள்ளுக்குள் விழ வேண்டும். தம்மை தாம் வீழ்த்திய பின்பு அவன் வீழ்ந்திருப்பான். அந்நிலையே உண்மையான சரணாகதி நிலை கொண்ட சித்த நிலை. அந்நிலையை இன்று உம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பவனே, அகமாற உம்மை வாழ்த்தி நிற்பதில் யாம் இதற்கு தான் ஆனந்தம் கொள்கின்றோம். ஏனென்றால் இதற்கு முன்பெல்லாம் சித்தன் என்ற நிலையை கொடுப்பதற்கு பெரும் நிலை கொண்ட பணிகள் உண்டு. ஒவ்வொருவரையும் பல சோதனைகள் செய்த பின்பே அந்நிலையில் அமர வைப்பார்கள். ஆனால் இன்று உம்மை வந்து நிற்கின்ற பொழுது அவர்களை இந்த சூட்சமத்தில் தான் சோதனை செய்து, ஏனென்றால் உமக்கு தெரியும் வருவோர் களிமாந்தன், நிச்சயமாக எவ்வாறும் உயர்நிலை கொண்ட பண்பு இருக்காது. சிலரிடம் அரிதான உயர் பண்புகள் இருந்த பொழுதும் களிப்பண்புகளும் கலந்திருக்கும் என்பதை யாமும் ஏற்றுக்கொள்கின்றோம் சித்தா. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அக்களி பண்பை அவர்களிடமிருந்து பாராது அவற்றை விட்டுவிட்டு அவர்களுக்குள் ஒரு சித்தன் இருக்கின்றான். அவனை வெளிக்கொண்டு வந்து அவனுக்கு சித்தன் என்ற நிலையை கொடுப்பதற்கு முன்பாகவே சித்தன் என்பதை கொடுப்போம். அதற்கு பின்பு அவனுக்குள் இருக்கின்ற உண்மையான சித்தனை வெளிக்கொண்டு வருவோம் என்ற உயர்நிலைதனில் முதலில் பாராட்டி பின்பு அவர்களை பரிதவிக்க வைப்பது போல் வதைத்து பார்த்து பதைத்து பார்த்து பகைத்தும் பார்த்து ஒவ்வொருவரையும் நல் புண்ணிய புடமிட்டு உயர் சீடர்களாய் உற்பத்தி செய்கின்ற உண்மை சித்தனே, புண்ணியங்களின் உற்பத்தி வடிவாக இன்று அமர்ந்திருப்பவனே, உம்முடைய புண்ணிய ஆற்றலின் மூலம் உயர் யுகமாற்றம் அது பெரும் நிலையாய் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்நிலை முடிந்த மட்டும் விரைவாக நடக்கின்ற நல்லாசிகளை யாம் வழங்குகின்றோம் மக்காக. உயர் சீடர்கள் உண்மையாக உம்மை ஏற்று நிற்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு வினைகள்தான் முதலில் சூழும் என்பதை யாவரும் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஏனென்றால் வினை சூழ்கின்ற பொழுதுதான் அவர்கள் விதியில் இருக்கின்ற அனைத்து தீய கர்ம வினைகளும் முதலில் அகலப்படும். பின்பு நல் கர்ம வினைகள் அவர்களுக்கு வந்து பல்வேறு நற்நிலைகளை செய்து கொடுக்கும். ஆனால் தீய கர்ம வினைகள் உம்மை நாடுகின்ற பொழுது அவர்களுக்கு வரும் அல்லவா, அப்பொழுது அவர்கள் மனம் பக்குவப்பட வேண்டும். தீய பண்புகளிலிருந்தும் தீய கர்ம வினைகளினால் தாம் தற்சமயம் அனுபவிக்கின்ற துன்ப துயர நிலைகளிலிருந்து வருகின்ற அனுபவங்களின் மூலமாக இன்ப நிலைகளில் வருகின்ற நிலை இருக்கும் அல்லவா. இன்ப நிலை கொண்ட கர்மவினைகள் வருகின்ற பொழுது ஒரு இன்பம் வரும் அல்லவா. அப்பொழுது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பம் வருகின்ற பொழுது உள்ளுக்குள் வருத்தப்படுவதை விட துன்பம் வருகின்ற பொழுது இவை யாவற்றுக்கும் யாம்தான் காரணம் என்பதை கேட்டு மனம் அகமகிழ்ந்து
துன்பத்திலும் அகமகிழ்ந்திருக்கின்ற ஒரு தன்மை அவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது இருக்கின்ற பொழுது வருகின்றவனை எம்வினைதானே என்று மனம் சலனப்படாது இருக்கின்ற நிலை. அதுபோல் இன்பம் வருகின்ற பொழுதும் இது யாம் செய்ததினால் எமக்கு கிடைப்பது, அதுபோல் யாம் இதனை செய்யாமல் இருந்திருப்போமாயின் இது என்று கிடைக்காது. எனவே இன்ப நிலையின் மீதும் எமக்கு அகங்காரம் அகந்தை வரக்கூடாது. இது என்றோ யாமோ எவரோ எம் மூலமாக செய்த நிலையினால் எமக்கு இது என்று கிடைத்திருக்கின்றது. ஏன் எவரோ எம் மூலமாக செய்த நிலை என்று யாம் உரைத்தோம் என்றால், ஒரு மன்னன் இருக்கின்றான், அவன் கையில் 1000 பொன் இருக்கின்றது. அப்பொன்னை அங்கு இருக்கின்ற ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டும். அவ்வேழை எவனென்று அம்மன்னனுக்கு தெரியும். இடையில் ஒரு இடைத்தரகனாக ஒரு சிப்பாய் ஒருவன் வைத்திருக்கின்றான். ஒரு வீரன், ஒரு படை வீரனை எடுத்து வருகின்றான். இப்படை வீரனிடம் இப்பொன்னை கொடுத்து நீ அங்கிருக்கின்ற அவ்வேழையிடம் சென்று கொடுத்து விடு. அவ்வேழைக்கு அப்பொன்னை கொடுக்க சொன்னது மன்னன் தான் என்பது தெரியாது என்கின்ற பொழுது அவ்வேழையை பொறுத்தவரை அப்பொன்னினை அவனுக்கு கொடுத்தது அப்படை வீரனே என்ற நிலையது போல் உங்கள் மூலமாக யாரோ ஒருவர் என்றோ ஒரு புண்ணியத்தை செய்திருப்பார். அப்புண்ணியம் நீங்கள் செய்ததாக உங்களுக்கு இருப்பதினால் இன்று அந்நிலை உங்களுக்கு இன்பகர நிலையாக கிடைக்கும். அவ்வாறு இருக்கின்ற இன்பகர நிலைக்கு கூட யாமும் காரணமாக இருக்கலாம், எம்மை பயன்படுத்தியவர்களும் காரணமாக இருக்கலாம் என்ற நிலையை ஏற்று இன்பம் வருகின்ற பொழுதும் அகந்தை கொள்ளாது, ஆணவம் கொள்ளாது, பேரானந்தம் கொண்ட நிலைதனில் மமதை வந்துவிடாது இருப்பது மிக மிக உசிதமான உத்தமமான நிலை. உங்களை சத்தியவானாக இருக்க நாங்கள் தற்சமயம் எவரையும் வலுக்கட்டாயமாக அழுத்தவில்லை. ஏனென்றால் சத்தியவானாக இருப்பது அவ்வளவு எளிதல்ல. இருந்த பொழுதும் ஒரு உன்னத மாந்தனாக இருக்க அனைவருக்கும் தகுதி இருக்கின்றது. எனவே அவ்வழியில் செல்லுங்கள். சத்தியவான் என்று யாம் உரைப்பது அரிச்சந்திரன் போன்று பொய்யே உரைக்க மாட்டோம் என்று இருக்கின்ற நிலையதுபோல் யாம் உங்களை இருக்கச் சொல்லவில்லை. நிச்சயமாக பொய் உரைத்தாலும் சரி, ஆனால் அதனை ஒரு தர்ம நிலைக்காக உரையுங்கள் என்று உரைக்கின்றோம். அவ்வாறு செய்கின்றதில் அதர்மம் எதுவென்பதை உணர்ந்து அதர்மத்தை செய்யாமல் இருப்பதே மகா தர்மம் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் நன்னிலைகள் தர்ம நிலைகள் செய்யவில்லை என்றாலும் அதர்மம் செய்யாமல் இருப்பதே மகா தர்மம் என்று யாம் உங்களுக்கு அறிவித்து, எனவே அதர்மம் செய்யாமல் இருங்கள். அதுபோதும் இன்று யுகம் மாறுவதற்கு யுகத்தில் இருக்கின்ற சில நல்மாந்தர்கள் இருக்கின்றார்கள். யுகத்தில் சித்தனை அறியாதோர் அவர்கள் கூட இன்று நன்மை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குள்ளும் களியெண்ணம் இருப்பது அதை யாம் அறிகின்றோம். ஆனால் சிவசபைக்குள் வருகின்ற ஒரு மாந்தருக்கு நீங்கள் தீய எண்ணம் கொண்டவர்களாக இருந்த பொழுதும், தீய நிலைகள் செய்தவனாக இருந்த பொழுதும், செய்தவளாக இருந்த பொழுதும் நிச்சயமாக சிவசபைக்கு வந்துவிட்டால் யுகமாற்றத்தில் எம்மை கலந்திருக்கின்றான் சித்தன். சித்தன் எம்மை கலந்திருக்கின்றான். சிவசபையில் எம்மை இணைத்திருக்கின்றான். எனவே அதற்கு யாம் உயர் பணி செய்ய வேண்டும். யாம் ஏதோ ஒரு நிலை இன்று உரைக்கின்றோம், சிவசபைக்கு வருவது உங்கள் புண்ணியம் அல்ல என்று உரைக்கின்றோம். சிவசபைக்கு வருவதில் வந்து நிற்பதில் உங்களுடைய புண்ணியம் அடங்கும். இருந்த பொழுதும் நிலைத்து நிற்பதற்கும் உங்கள் புண்ணியம்தான் காரணம். சிவசபையானது நிச்சயமாக உரைக்கின்றோம், இனம் இனத்தோடு சேரும் என்று உரைப்பது போல் புண்ணியம் புண்ணியத்தோடு சேரும். எனவே வாழை சித்தனோடு ஆதி நிலைதனில் இணைந்திருக்கின்றீர்கள் என்றால் நீங்களெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு பெரும் புண்ணியத்தை செய்தோர்தான். ஆனால் அப்புண்ணியம் எத்தனை நாளுக்கு நீடித்திருக்கும் என்று எவருக்கும் தெரியாது. சில நேரங்களில் ஒரு தீபச் சுடர் பெரும் நிலை கொண்ட ஒளியை வீசும். ஆனால் பட்டன சில நேரங்களில் அணைந்துவிடும். பின்பு வேறொருவர் அதனை ஏற்றும் வரை அது அணைந்துதான் இருக்கும் என்ற நிலை. அதுபோல் இன்று ஏதோ பெரும் புண்ணியம் செய்திருப்பீர் என்று நினைக்க வேண்டாம். செய்த நிலை ஒரு சிறிது காலத்துக்கு பெரும் புண்ணியம் போல் எரியக்கூடிய ஒரு பேரொளியாக, அணையும் தீபம் பேரொளியாக எரிவது போல் உங்களிடம் இருக்கின்ற ஒரு சிறு புண்ணியம் பேரொளி நிலையாக இன்று ஒளிர்கின்றது. எனவே சித்தனோடு பேரொளியில் வந்து இணைந்து விட்டீர். இப்பொழுது அதனை அணைய விடாது அதன் ஆற்றலை சற்று குறைத்து நீட்டித்து வைத்து கொண்டு மேலும் பல புண்ணியங்களை செய்து அத்தீபம் உங்களுக்குள் இருக்கின்ற அப்புண்ணிய தீப ஒளி அணையாது பார்த்து கொள்வதே உங்கள் பணி. இதனை பார்த்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக சிவசபையில் சித்தனோடு எக்காலமும் இணைந்திருக்கலாம். எவரை கண்டும்
மனம் துவண்டு நிற்க வேண்டியதில்லை, அஞ்ச வேண்டியதில்லை, எவருக்கும் அடிபணிய வேண்டியதும் இல்லையடா. எவனுக்குடா நீ அடிபணிய வேண்டும்? யாருக்கு அடிபணிய வேண்டும்? உமக்கு முதல் நீ அடிபணிந்து விட்டால் நீர் பிரபஞ்சத்திற்கு அடிபணிந்ததற்காக சமம். அதற்கு முன்பாக நீர் வேறொரு மாந்தனை கண்டு எதற்கு அடிபணிய வேண்டும்? பணிவு இருக்கலாம் தான், ஆனால் ஒருவனுக்கு அடிமையாக நீர் அடிமை தொழில் செய்ய வேண்டியதில்லை. நிச்சயமாக ஒவ்வொரு மாந்தனுக்குள்ளும் வீரம் இருக்கின்றது. ஆனால் அவ்வீரம் என்பது தம்முடைய பஞ்ச இந்திரியங்களை அடக்கி ஆண்டு உயர்நிலை கொண்ட சிவநிலை எதுவென்பதை உணர்ந்திருப்போனே உண்மையான மகாவீரனாக இம்மண்ணுலகில் வலம் வர முடியும். அதுபோன்ற வீரனை உள்ளுக்குள்ளிருந்து தோண்டி எடுத்து பார். நிச்சயமாக அதற்கு தோண்டுகின்ற உபகரணமாக வாழை சித்தன் இருப்பான். அவன் உரைக்கின்ற உரை அவன் நூல்களிலிருந்து வருகின்ற கணங்கள் உரைக்கின்ற உரை. அவற்றையெல்லாம் கேட்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கின்ற அசடது அகன்று மிக விரைவாக உங்களுக்குள் இருக்கின்ற உண்மையான வீரனவன் வெளிப்பட்டு இருப்பான். நல் உயர்நிலை கொண்ட வீரமங்கை அவள் வெளிப்பட்டு இருப்பாள். அவள் எப்பொழுது எங்கு எச்சமயம் என்றுதான் எவருக்கும் தெரியாது வெளிப்படுகின்ற காலம். ஆனால் வெளிப்படுகின்ற பொழுது நிச்சயமாக யுகமாற்றத்திற்கு பேராற்றலோடு சித்தனோடு உறுதுணையாக இருக்கின்ற நர் அருமுகனுடைய அருள் படைகளில் ஒருவராக இருப்பீர். 18 சித்தர்கள் அல்ல, 108 சித்தர்கள் அல்ல, 3,000,000 தேவர்களுடைய ஆற்றலையும் நவகோடி சித்தர்களுடைய ஆற்றலையும் ஒரு மானிட சரீரம் தாங்கி வலம் வருகின்றவாறு ஒவ்வொரு மாந்தனையும் மாற்ற முடியும் வாழை சித்தனால். அதனை செய்து கொண்டிருக்கின்றான். அவ்வாற்றலோடு வலம் வர வேண்டுமென்றால் நிச்சயமாக உங்களை நீங்கள் முதலில் வீழ்த்தி பார். பின்பு எவரும் வீழ்த்த முடியாத உயர் ஆற்றல் கொண்டவர்களாக மாறியிருப்பீர். அதனை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நூல்களிலிருந்து சித்தர்கள் தேவர்கள் உரைக்கின்ற உரை, சிவசூட்சம நூலினை கொடுத்த சித்தன் உரையை கேட்டு வழிநடக்கின்ற பொழுது அற்புதமான ஆற்றல் யாம் உரைத்த அவ்வீரம் உங்களுக்குள் இருந்து வீறிட்டு விரைவாக வெளிப்படும். அதற்கான நல்ல ஆசிகளையும் ஸ்ரீசைலநாதனோடு அமர்ந்திருக்கின்ற பிரம்மரம்பாள் என்று அழைக்கப்படுகின்ற பருப்பநாயகியாய் வழங்கி ஆனந்தம் கொண்டு அமர்கின்றோம். சித்தனே, காலம் கருதிதான் செல்கின்றோம். மிக விரைவாக வந்து நிற்போம். மீண்டும் ஒரு காலத்தில் எம்தளத்தின் அருகாமையில் உயர்நிலை கொண்ட சற்சங்கமாய் உமது சற்சங்கம் நிகழ்ந்து நிற்பதற்கான ஆசிகளையும் வழங்கி செல்கின்றோம். சித்தனே, அழைக்கும் கணம் வந்து நிற்போம். அருள் ஆனந்த சக்தியாய், ஆனந்த ரூபியாய், அற்புதங்கள் நிகழ்த்துபவளாய், உமக்காக அற்புதம் நிகழ்த்த அனுப்பொழுதும் உம்மை விட்டு அகலாது சூட்சமத்தில் இணைந்துதான் இருப்போம் என்ற நிலைதனை உமக்கு வாக்காக கூறி அமர்கின்றோம். சித்தனே, உம்மை வாழ்த்தியும் உமக்கு ஆசி வழங்கியும். ஓம் அகதீஷாய நமः. ஓம் சிவமகா வாழை சித்தன்.